குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இது ஒரு விசாரணைக்காரன், கண்காணியானவனுடைய சுபாவம். 5ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதுல ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல் 2ஆம் வசனத்தையும் வாசித்துறேன், அப்போ நம்ம அதை ஐ கேன் கிளப் தட் தாட். 2வது வசனத்தையும், ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னா அது ஒரு வீடு. அந்த வீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத முதல் காரியம் டிவோஷன் டு காட், தேவன் மேல் உள்ள அர்ப்பணிப்பு, தேவனை தொழுது கொள்ளுதல், தேவனை சேவித்தல், இது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 2வது டிசிப்ளின். கிறிஸ்தவ குடும்பத்திற்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பிள்ளைங்க வீட்டுக்கு வர்ற நேரம், வீட்டை விட்டு கிளம்புற நேரம், அவங்களுடைய ஒழுக்க காரியங்கள், ஸ்கூல்லேருந்து வர்ற கம்ப்ளைண்ட்ஸை கரெக்டாக டீல் பண்ணணும், அவங்களுக்கு டிசிப்ளின் பண்ணணும். அவங்களுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸ்க்காக டீச்சரை போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போய் திட்டக்கூடாது. என் பிள்ளை எப்படி நீ சொல்வ, அப்படி சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் சே, என்ன நடந்துச்சுங்க, என்ன பண்ணாவன், தப்பு பண்ணியிருந்தானா, அங்கேயே போட்டு உதைக்கிறது இல்லை 10 பேருக்கு முன்னாடி, அப்படி பண்ணக்கூடாது. ஆமாம், அவங்க வந்து சார் 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 என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, இப்படி அடிக்காதீங்க சார், உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடாது. வீட்டுக்கு பொறுமையாக கூட்டு வந்து சில காரியங்களை பேசி தீர்த்துடலாம், சில காரியங்களை கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கும். நமக்கே தெரியும் என்ன லெவலில் இது இருக்குது. சிலதுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் தேவை, சிலதுக்கு செகண்ட் வார்னிங் வேறு லெவலில் போகும், தேர்ட் வார்னிங் வேறு லெவலில் போகும். சிலதெல்லாம் வார்னிங் கொடுத்தே சில காரியங்களை என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணி. எடுத்த உடனே அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிக்க சொல்லிட்டார் ஆண்டவர், சிக்ஷிக்கணும், பெரம்பை எடுக்கணும், எடுத்துக்கிட்டாலும் பெரம்பை தூக்கிட்டு ஓடி வர்றது, அப்படி பண்ணக்கூடாது. தட்ஸ் ராங். டிசிப்ளின் இஸ் நாட் ஓன்லி யூசிங் த கேன். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு முறையும் பெரம்பு எடுத்து அடிச்சாருன்னு நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு யாரும் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். ஆனால் ஏதோ வார்த்தையால் கண்டிச்சு நம்மகிட்ட பேசுறதுனால ஏதோ உயிரோட பிழைச்சி உட்காந்துருக்கோம் பாருங்க, இல்லை, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. அதுவும் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். டிசிப்ளின் மாத்திரம் இல்லை, 3வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கு, unending desire towards the family. முடிவில்லாத குடும்பத்தின் மேல் உள்ள ஆசை, குடும்பத்தின் மேல் உள்ள ஐக்கியம், இதுல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கிறான்னா, ஒரே மனைவிக்கு புருஷனா இருக்கிறான், தன் குடும்பத்தை நல்லொழுக்கத்தோடு நடத்துகிறான், ஆரம்பிச்சதை கடைசி வரைக்கும் முடிப்பேன்னு நினைக்கிறான். He never gives up. He never derails the family. ஒரு பிரச்சனை வந்த உடனே உறவை முடிச்சிடுறதுக்கு அவன் ஒரு நாளும் தீவிரிக்கவே மாட்டான். He will never do that. எப்பொழுதும் நம்ம ஒன்றாய் வாழணும், ஒன்றித்து வாழணும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றாய் வாழணும். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். கிறிஸ்தவ குடும்பம், இதில் நீங்கள் கேட்குற என் வசனத்தை கேட்குற எல்லாரும் இதில் உறுதியாக இருக்கணும். அதனால தான் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணங்களில் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை நம்ம சொல்லி தான் நம்ம வாக்குமூலம் வாங்குகிறோம். என்ன வாக்குமூலம்? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் தேவன் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நேசிப்பேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை கீழ்ப்படிவேன், உன்னை ஆதரிப்பேன், உன் ஒருவருக்கே நான் உண்மையான மனைவியாக, உண்மையான கணவனாக கடைசி மட்டும் ஜீவிய காலம் எல்லாம் வாழுவேன். இதை சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை, நம்ம வாழ்க்கையின் உறுதியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி பிரிய மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் நினைத்ததை, அதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நிறைய வேளையில் சில குடும்பங்கள் சின்ன பிரச்சனை போதும் உடனே பிரிவு, பேசுறதே டிவோர்ஸ் தான். வீட்டில் டிவோர்ஸ் 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 இதை ரொம்ப விரும்பி பேசுகிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ் பண்ணிடுவேன். என்ன பேசுறீங்க உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் தேவ திட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சின்ன ஒரு வாக்குவாதங்க, சின்ன ஒரு குறைவு, சின்ன ஒரு பிரச்சனை, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன இது? என்ன டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் இது? என்ன இது? இட்ஸ் அ லைஃப் லாங் கமிட்மெண்ட். வேதம் சொல்லுகிறது, கணவன் மனைவி யாரா இருக்கிறாங்கன்னா ஒரே சரீரமா இருக்கிறார்கள். தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார், அவர்களை ஒன்றாக்கி இருக்கிறார். அவருடைய ஆவியில அவங்க சரீரத்தில் ஒன்றித்து இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது, வேசிக்கள்ளனை விபச்சாரக்காரனையும் தேவன் தண்டிப்பார், நியாயம் தீர்ப்பார். அதனால கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த ஆப்ஷனே இருக்கக்கூடாது. Every day you have to make that, that ancient stone
அதை வந்து நல்லா ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும். அதை என்ன வந்தாலும் சரிங்க, பிரிஞ்சு மட்டும் போக மாட்டேன். பிரிஞ்சு போகிறது எனக்கு அஜெண்டாலே கிடையாது. இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டியில் வாழ்கிறோம் பாருங்க, இது ஒரு சர்வசாதாரணமான காரியமாக மாறிட்டு வருது. உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவினுடைய கோர்ட்ஸ், இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக நம்ம பேசுகிறோம் கலாச்சாரத்தை பற்றி, ஆனால் இந்தியன் கோர்ட்ஸில் வந்து அதிகமான கேசஸ் எதில் நிலுவையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா விவாகரத்து கேசஸ் தான். நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது. இந்த உலக கலாச்சாரம் எப்படி வேணா சீரழிஞ்சிட்டு போட்டுங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் தலைவன் தலைவி என்ன நிலை வந்தாலும் சரி, நாங்கள் ஒன்றாய் இருப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றாய் சந்திப்போம், ஒன்றாய் எதிர்கொள்வோம், ஒன்றாய் நோக்கி பார்ப்போம். இந்த பயணத்தில் ஒன்றாய் போவோம், ஒருமிக்க நடப்போம். என்ன வந்தாலும் பிரிந்து போகவே என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். என் குடும்பத்தை நான் விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிப்பேன். தவறுகள் நடந்திருந்தால் நான் செய்ய வேண்டிய மாற்றங்களை என் வாழ்க்கையில் செய்வேன், பிரிய மாட்டேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3 முதல் நீங்கள் 12 வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. அங்கே தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றும் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இப்படி இருக்க அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க. உடனே அவங்க எல்லாம் கேட்டாங்க, அப்ப மோசே தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று சொன்னாரு. உடனே தேவன் அதை அனுமதிக்கல. அவர் சொன்னாரு, உங்க மன கடினத்து நிமித்தமாக தான் அப்படி கொடுத்தார். ஆனா ஆதி முதற்கொண்டு அப்படி இருக்கவில்லை, அப்படி இருக்கவே இல்லை. கர்த்தர் திட்டம் பண்ணது ஒருவனுக்கு ஒருத்தி,